தங்கத்தை விட சிறந்தது முதல்ல வந்து லேண்டு. 20 வருஷத்துல தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு 10 மடங்கு ஏறி இருக்கு. அதே 20 வருஷத்துல லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா எனக்கு 30-40 மடங்கு ஏறி இருக்கு. பினான்சியல் இன்ஃபிளேஷன் 7% இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தகுந்த வேல்யூக்கான பொருள் வந்து உங்களுக்கு மாறும். 20,000 30,000 சம்பாதிக்கிறவங்களால இடம் வாங்கணும்னு நினைக்க முடியுமா? செலவுகளை குறுக்கிக்கலாம் அப்படின்னு லோன் போட்டாருன்னா எக்கச்சக்கமான மன உளைச்சல்ல வந்து ஆட்பட வேண்டியதா இருக்குது. வேலை மாறணும்னு நீங்க நினைப்பீங்க, உங்களால மாற முடியாது. ஏன்னா அந்த வேலையை விட்டு அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல்ல நீங்க உங்களை கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சுப்பீங்க. ஒருவேளை அங்க எதனா அப்ரூவல் பெண்டிங்ல அவங்களால அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியாம இருந்தாலும் நீங்க கட்டினத்த பணத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க. வாங்கணுங்கிற யோசனையே வந்து பாத்தீங்கன்னா வரணும். அது நமக்கு சக்திக்கு உட்பட்டதா இருக்கும். மாதத்தவணை முறையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது. 30 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஹிஸ்டரி ஒரு இடத்துக்கு இருக்கணும். மூல பத்திரத்துல இருந்து கடைசி பத்திரம் வரைக்குமான ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயருக்கு கொடுத்து அதை வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். குட்டி குட்டி லிட்டிகேஷன்ஸ் அன்னைக்கு பெருசா கணக்குல எடுத்துக்கொள்ளாத லிட்டிகேஷன்ஸ் இருக்கா, நம்ம இடத்த அவங்க பட்டா போட்டு கொடுத்து இல்ல நம்ம இடத்த விற்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஏற்படுத்துறது, இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்றது, இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. கேமரா இருக்குடா திருடக்கூடாதரா அப்படின்றதுக்குதான். நமக்கே தெரியாம இன்னும் வேற ஒருத்தவங்க நம்மளோட இடத்த விற்கிறாங்கன்னா அதை வாங்க போறவங்க ஈஸி எடுத்து பார்க்கும்போது இது வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்குன்றது தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த சரௌண்டிங்ல ஒருத்தர் மேக்ஸிமம் பிரைஸுக்கு சேல் பண்ணுவார். அதுதான் மார்க்கெட் பிரைஸ். இடத்துக்கான பிரைஸ் தான் நம்ம கொடுத்து வாங்குறோமா அப்படின்னா அது கிடையாது. வேற அதை வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் கூட இருக்கலாம். பட் நான் 1000 ரூபாய் சொல்றேன். கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு லாபம், மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா செல்லருக்கு லாபம். கஸ்டமருக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை உடைக்க கூடாது, இருந்தாலும் நான் உடைச்சிடுறேன். மார்க்கெட்டிங் கொடுக்கறத விட டைரக்டா கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுத்துடலாம் தான் நம்ம வந்து இமேம் ப்ராப்பர்ட்டிஸே ஸ்டார்ட் பண்ணோம். உங்க லேஅவுட்டுக்கு பக்கத்துல இருக்க லேஅவுட்ல வாங்குறத விட கம்மியா இருக்கும். என்னோட லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டு அதனால கம்மியா கொடுக்க முடியுதே தவிர யாருமே பிசினஸ் வந்து நஷ்டத்துக்கு பண்ணல. இந்த 4 சரியும் சரியாக இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையும் அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கும். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம், ரியல் எஸ்டேட் வீடியோஸ் பண்ணியிருக்கோம், மற்ற ஷாப்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்க போற ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இமேம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷன்ஸா என்னென்னலாம் பண்ணணும், ஒரு வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற இதுல வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, எப்படி வாங்கலாம் எப்படி எல்லாம் வாங்கக்கூடாது, எங்க வாங்கணும் எங்க வாங்கக்கூடாதுன்ற மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கூட இப்போ இமேம் ப்ராப்பர்ட்டிஸோட மேனேஜிங் பார்ட்னர் சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ரியல் எஸ்டேட் பத்தின. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு இடம் வாங்க போறாங்க அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லோன் போடணும்னு நினைக்கிறவங்க, எங்க வாங்கணும் எங்க அந்த மாதிரி எல்லாமே நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அதெல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே. இப்போ நான் ஒரு இடம் வாங்க போறேன் அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் சார்? ஃபர்ஸ்ட் நீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட அஃபோர்டபிலிட்டி எவ்வளவு இருக்கு, அதை நீங்க வந்து ஒரு முதலீடா பாக்குறீங்களா, கட்டி குடி போறதுக்காக பாக்குறீங்களா அப்படின்றத மெயினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். நீங்க முதலீடா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்டர் டெவலப்பிங் ஏரியால தான் நீங்க போய் முதலீடு பண்ணுமே தவிர டெவலப்டு ஏரியால இல்ல டெவலப்பிங் ஏரியால முதலீடு பண்ணக்கூடாது. ஸோ அண்டர் டெவலப்பிங் ஏரியால முதலீடு போகணும். எக்ஸாம்பிளுக்கு டெவலப்டு ஏரியானா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து சென்னை பாரிஸ்ல இருந்து இங்க தாம்பரம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது வந்து டெவலப்டு ஏரியா. இந்த தாம்பரம் பெருங்குளத்தூர்ல இருந்து மறைமலை நகர் செங்கல்பட்டு வரைக்கும் டெவலப்பிங் ஏரியா. அதை தாண்டி இருக்கிறதெல்லாம் அண்டர் டெவலப்பிங் ஏரியா. கட்டுறதுக்காக நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா டெவலப்பிங் ஏரியால பாருங்க, டெவலப்டு ஏரியால பாக்காதீங்க, டெவலப்பிங் ஏரியால பாருங்க. டெவலப்பிங் ஏரியால ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 3000 ரூபாய் இருக்குதுன்னா டெவலப்டு ஏரியால ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 8000 ரூபாய் இருக்கும். 8000 ரூபாய் 10000 ரூபாய் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கும் டிராவல் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் லாங் நீங்க உட்காந்து 8000 ரூபாய் 10000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு லோன் கட்டிட்டு இருக்கிறதுக்கு நீங்க
வந்து டெவலப்பிங் ஏரியால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கலாம். அண்டர் டெவலப்டு ஏரியால நீங்க எப்ப இடம் வாங்கணும் அப்படின்னா, ப்ரோ இப்ப நான் கட்டலாம் போறது இல்ல, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன். கோல்டு வாங்கலாம்னு பார்த்தா செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டு அதான் நானும் யோசிச்சேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு போகும்போது நிறைய வகையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல பண்ணுவாங்க. ஆமா. சோ இதுல எதுல பண்ணா நமக்கும் வந்துட்டு அது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றது கொஞ்சம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் தான். பூமி எப்பயுமே உங்களுக்கு தங்கத்தை விட சிறந்தது. முதல்ல வந்து லேண்டு, ரெண்டாவது வந்து தங்கம், மூணாவது வந்து ஷேர் மார்க்கெட். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா, பட் நாம அதை பெருசா சஜஸ்ட் பண்றது இல்ல, அதனால நீங்க அதை விட்டுருங்க. இப்ப நீங்க தங்கத்துக்கு போனீங்கன்னா, நீங்க வாங்குற தங்கத்துக்கு செய்கூலி சேதாரம் இருக்கு, வாங்கும் போது செய்கூலி சேதாரம் இருக்குது, விற்கும் போது வேஸ்டேஜஸ் தான் உங்களுக்கு போகுமே தவிர அதுல லாபம் வராது, அதீத லாபம் வராது. ஆனா அதுவே நீங்க லேண்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதீத லாபம் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 வருஷத்துல நீங்க தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா, 20 வருஷத்துல தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு 10 மடங்கு ஏறி இருக்கு. அதே 20 வருஷத்துல லேண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா எனக்கு 30-40 மடங்கு ஏறி இருக்கு. இப்போ நீங்க லேண்ட்ல வாங்குறதா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை விட ஆக சிறந்தது லேண்டு. அந்த அளவுக்கு எங்கிட்ட முதலீடு பண்ற அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னா, உங்க கையில என்ன முதலீடு இருக்கோ அதை வந்து அண்டர் டெவலப்பிங் ஏரியால நீங்க முதலீடு பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட 10 லட்ச ரூபாய் தான் ப்ரோ இருக்கு, நீங்க டெவலப்பிங் ஏரியால இடம் கிடைக்காதுன்னு 10 லட்ச ரூபாய்க்கு சொல்றீங்கன்னா, அண்டர் டெவலப்பிங் ஏரியால நீங்க போயிட்டு அந்த 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆயிடும். இன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கினாலும் 3 to 4 இயர்ஸ்ல டபுள் ஆகாது, பட் நீங்க லேண்ட்லைன் முதலீடு பண்ணீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்ல டபுள் ஆகும். PLOT பிளாட் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலீட்டுக்கான நல்ல இடம். அதை வந்து நீங்க சரியான இடமா சூஸ் பண்ணணும். எங்க இடம் வாங்கலாம், எங்க வாங்க கூடாது, டபுள் ஆகும்னு சொல்றீங்க, அது எப்படி டபுள் ஆகும்னு நீங்க சொல்றீங்க? அது எப்படி டபுள் ஆகும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க முன்னாடி சிட்டி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கிண்டியோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சிட்டி வந்து உங்களுக்கு பெருங்குளத்தூர் வரைக்கும், பெருங்குளத்தூர் ஈவன் கூடுவாஞ்சேரி வரைக்குமே சிட்டி போயிடுச்சு. அந்த மாதிரி சிட்டியோட டெவலப்மெண்ட் வேஸ்டா இருக்க மக்கள் தொகை அதிகமாக 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 ஸோ சிட்டி வந்து பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ இங்க இருக்கிற இடமெல்லாம் வித்து முடிச்சதுன்னா அதோட விலை வந்து ஏறும் முதல்ல. ரெண்டாவது, அங்க ஒரு டெவலப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் வருது. இப்போ பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து சிட்டிக்குள்ள மட்டும்தான் இருந்தது, ஃபேஸ் 2 அவுட்டர் கனெக்ட் பண்ணாங்க, இப்போ ஃபேஸ் 3 கிளாம்பாக்கம்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது, ஒரு ரோடு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது, இல்ல அங்க வந்து ஒரு ஃபேக்டரிஸ் வர்றதுக்கான ப்ரொபோசல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, நமக்கு வந்து 7% இயர்லி இன்ஃபிளேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபினான்சியல் இன்ஃபிளேஷன் 7% இருக்குது அப்படின்னாலே அதுக்கு தகுந்த வேல்யூக்கான பொருள் வந்து உங்களுக்கு மாறும். இன்னைக்கு நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, 7% இன்ஃபிளேஷன், அடுத்த வருஷம் அதே பொருள் உங்களுக்கு 1,10,000 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஸோ நான் சொல்றது பேர் மினிமம் உங்களுக்கு அந்த இன்ஃபிளேஷன் வேல்யூக்காக ஏறணும். அப்படி ஏறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் வேல்யூ எல்லாம் எங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ரோடு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கும், அங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் இடம் இருக்கும், அது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு வரும். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டின்னு வர்றதுல இப்ப நீங்க வந்து 40 ஃபீட் ரோடு இருக்கும், நீங்க ஆன் ரோடுன்னு வாங்குவீங்க, அது எக்ஸ்டெண்ட் பண்ணி 100 ஃபீட் ஆக்குறாங்கன்னா உங்க வீட்டையும் சேர்த்து எடுப்பாங்க. மினிமம் வந்து ரோட்ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போலாம், ஒரு 400 மீட்டராவது தள்ளி உங்க இடம் இருக்கும். ஓகே, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் இருக்கு, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் இருக்காது. இந்த ரயில்வே லைனுக்கு பக்கத்துல இருக்க கூடாது, ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நியர்பையா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு கோயிலுக்கு, மாஸ்க்கு, இல்ல வந்து சர்ச்சுக்கு ரொம்ப நியர்பை பக்கத்துல இருக்க கூடாது, சிமெண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்க கூடாது லேண்ட் அப்படின்னு இங்க இந்த இடத்துலலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே இருக்கு. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மென்டாலிட்டி, ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும். நீங்க ரொம்ப பயபக்தியோட இருப்பீங்க, நீங்க கோயில் பக்கத்துலயோ சர்ச் பக்கத்துலயோ மார்க்ஸ் பக்கத்துலயோ தான் இருக்கு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும். ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, சவுண்ட் இருக்கும் அதனால வந்து அங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். நாம ஜெனரலா சொல்றது இந்த ரயில்வே லைன்ஸ் வர்றது, ரோடு ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறது, அந்த மாதிரி ஏரியால ஃபியூச்சர்ல இந்த இடத்துல ரோடு வரலான்னு ஒரு ப்ரொபோசல் இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வாங்குற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கவர்மெண்ட் இடம் இருக்கும், சிப்காட் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு ஏர்போர்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப அட்ஜசன்ட்ல இருக்க உங்க லேண்ட் வந்து அடிவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆல்ரெடி வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு கிராமத்துக்கு மத்தியில அந்த மாதிரி கூட நீங்க வந்து நம்ம சரௌண்டிங்ல எல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கிற மாதிரி இந்த ஏரியால எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் நீங்க அண்டர் டெவலப்பிங்ல போய் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கணும். எந்த ஏரியால வாங்கினாலும் ஒரு டாக்குமெண்டேஷன் செக் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதுல சொல்றேன். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா பார்க்கணும்.
எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இப்ப கிளியரா இருக்கு. யாரு இடம் வாங்கணும்? 20,000 ரூபாய் 30,000 சம்பாதிக்கிறவங்களால இடம் வாங்கணும்னு நினைக்க முடியுமா? நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க விரலுக்கு ஏத்த வைக்கும், சம்பாத்தியத்துக்கு ஏத்த செலவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இப்ப அதை வந்து நம்மள யாரும் ஃபாலோ பண்ண விட மாட்டேன்றாங்க. சோஃபார் சொசைட்டியல் ப்ரெஷருமே இருக்கு. யார் இடம் பொதுவா வாங்கலாம் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேரும் ஏர்ன் பண்றாங்க, அவங்க 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டதுக்கு மேல அவங்கள்ட்ட ஒரு காசு இருக்கு, அதை சேர்த்து வச்சு ஒரு 20 லட்ச ரூபாய் அவங்க கையில வச்சிருக்காங்க. பேலன்ஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வேணா அவங்க லோன் போடலாம். விச் மீன்ஸ் ஒரு 60% கையில இருக்கணும், 40% லோன் போட்டு அவங்க இடம் வாங்கலாம். அந்த லோன் அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா அவங்களோட சர்ப்ளஸ் ஃபண்டா தான் இருக்கும், எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட். ஒருத்தர் 25,000 சம்பளம் வாங்குவாரு, 5,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுப்பாரு, 10,000 ரூபாய் வீட்டு செலவாகும், அவரு போய் 10,000 ரூபாய் லோன் கட்டுற மாதிரி வந்து நம்ம செலவுகளை குறுக்கிக்கலாம் அப்படின்னு லோன் போட்டாருன்னா எக்கச்சக்கமான மன உளைச்சல்ல வந்து ஆட்பட வேண்டியதா இருக்குது. ஜென்ரலாவே வந்து நீங்க ஒரு இடம் வேணும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, ஒரு 60% அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குதான்னு என்ஷூர் பண்ணிக்கிட்டு 40% மட்டும் ரெக்யூர்மெண்ட் இருந்தா லோன் போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கலாம். இதை விட்டுட்டு வந்து இல்ல ப்ரோ எல்லாரும் சொல்றாங்க, இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க, அந்த 50,000 உங்க செலவுக்கே பத்தாது, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு 20,000 ரூபாய் இஎம்ஐல போட்டு நீங்க வாங்குனீங்கன்னா அகைன் அது என்ன போயிடும், உங்களுக்கு அடிஷனல் பர்டனா தான். உங்களால எந்த முடிவுகளையுமே வந்து சுதந்திரமா எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலை பிடிக்கல, வேலை மாறணும்னு நீங்க நினைப்பீங்க, உங்களால மாற முடியாது. ஏன்னா அந்த வேலையை விட்டு அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல்ல நீங்க உங்களை கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சுப்பீங்க. சோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு வந்து சர்ப்ளஸா இருக்குது அதுல இருந்து வாங்குறேன் அப்படின்றவங்க யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இடமோ வீடோ வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். வாங்குறதுமே வந்து உங்களுக்கு அது இமிடியட் பொசிஷனா இருக்கிற மாதிரி இடமா இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு பே பண்ணுவீங்க, என்ன 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க இல்ல இடம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் அப்படிலாம் போடாம நான் பே பண்றேன், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் டாக்குமெண்ட்டும் பட்டாவும் உங்க பேர்லயே மாறி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடமா இருந்தா பாத்தீங்கன்னா பெட்டர். இப்ப நிறைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேம் நிறைய வீடியோஸ் வரும். சோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க 2 இயர்ஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம், 1 இயர் ஹேண்ட் ஓவர் பண்றோம், பணம் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பண்றோன்றாங்க. பட் அவங்க அந்த டைம்ல பண்றது இல்ல. ஒருவேளை அங்க எதனா அப்ரூவல் பெண்டிங்ல அவங்களால அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியாம இருந்தாலும் நீங்க கட்டினத்த பணத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க மாட்டிக்கிறீங்க. இமீடியட்டா உங்க பேர்ல அதை நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம போயிட்டு முதலீடே பண்ணணும் இல்ல வாங்கணுங்கிற யோசனையே வந்து பாத்தீங்கன்னா வரணும். அது நமக்கு சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும், நம்மளோட சக்திக்கு மீறினா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சோ இடமா இருக்கணும்னா டெவலப்பிங் ஏரியால கூட வாங்கிக்கோங்க. சும்மா இருக்குப்பா ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு வந்துச்சு, ஒரு போனஸ் வந்துச்சு, அது வந்துச்சு இது வந்துச்சுன்னா அண்டர் டெவலப்பிங் ஏரியால போய் வாங்கி போட்டு அதை அழகா ஃபென்சிங் போட்டு ஒரு சோலார் வச்சுட்டு அதுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டா நீங்க எப்போனாலும் பாத்துக்கலாம். டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு அதை அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 இயர்ஸ்ல அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க சேல் பண்ண ட்ரை பண்ணும்போது ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதை விட்டுட்டு மாதத்தவணை முறையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போனா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நான் காசு கட்டுறேன், என் காசுக்கு நான் இடம், நான் பேசின இடம் என் பேருக்கு வந்துடணும், அதுக்கான பட்டாவும் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடணும். பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாம டாக்குமெண்ட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆனா முடியாது, பட்டாவும் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இடம் வாங்க போறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்டேஷன்லாம் அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க அதை பார்க்கணும். இந்த இடத்துல ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்ல, லீகல் பிரச்சனை ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்க போற இடத்துக்கு வந்து நீங்க ஈசி போட்டு பார்க்கணும். அந்த ஈசி போட்டு பார்க்குற டைம்ல உங்களோட சேல் பர்சன் பேர்ல தான் அது இருக்கா. இங்க வந்து 2 பேர் இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனிஸ் இருக்கு எங்கள மாதிரி. சோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் பேர்ல இருக்குதுன்னா இப்ப சதீஷ்ங்கிற இண்டிவிஜுவல் பேர்ல தான் டாக்குமெண்ட் இருக்கும், அவர் பேர்ல பட்டாவும் இருக்கும். அதை வந்து நான் வாங்குறேன்னா அது விக்னேஸ்வரன்ங்கிற இண்டிவிஜுவல் பேர்ல டாக்குமெண்ட்டும் பட்டாவும் மாறணும். சோ உங்க பேர்ல தான் அந்த இடம் இருக்குதா அப்படின்றதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒருவேளை இடம் உங்க பேர்ல இல்ல, நீங்க வந்து ஒரு டெவலப்பர் அப்படின்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கான்னு பார்க்கணும். சோ உங்கள்கிட்ட பவர் இருந்ததுன்னா நீங்க அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அதுக்கான பவர் நீங்க வச்சிருக்கீங்களா, கரெக்டா இருக்குதா? ஏன்னா ஓனர் வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களால வர முடியாது, இல்ல எதனா பிக் ஷாட்டா இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க இவங்களுக்கு பவர் கொடுத்துருவாங்க. பவர் கொடுத்து
வந்துடும். எது எப்படி இருந்தாலும் நீங்க வாங்குற இடத்துக்கான டாக்குமெண்டேஷன் ஹிஸ்டரி ஒரு 30 வருஷத்துக்கு. அதுதான் நான் கேட்கணும், எத்தனை வருஷம் வரைக்கும்? 30 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஹிஸ்டரி ஒரு இடத்துக்கு இருக்கணும். 1988க்கு அப்புறம் இன்னுமே எக்ஸாக்டா சொல்ல போனா அப்பதான் கவர்மெண்ட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஆன்லைன் அந்த மாதிரி ஃபுல்லாமே கொண்டு வராங்க. டாக்குமெண்டேஷன் பாக்குறதெல்லாம் 1988க்கு அப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல 30 வருஷம் இன்னையில இருந்து நீங்க வாங்குற இடத்துல இருந்து 30 வருஷத்துக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல. யாருக்கிட்ட வாங்க போனாலும் அவங்கள்ட்ட இருந்து அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட் மூலப்பத்திரத்துல இருந்து கடைசி பத்திரம் வரைக்குமான ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாயர்கிட்ட கொடுத்து அதை வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். ஏதாவது குட்டி குட்டி லிட்டிகேஷன்ஸ் அன்னைக்கு பெருசா கணக்குல எடுத்துக்கொள்ளாத லிட்டிகேஷன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எதனா ஒண்ணு இருந்ததுன்னா அதை சரி பண்றது எப்படி, அதை சரி பண்றதுக்கு யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும். அதை கேட்டுட்டு அது உங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் செட்டை வாங்கி நீங்க திருப்பி பார்க்கணும். சோ அது எல்லாமே கரெக்டா இருக்கா, பட்டா அவங்க பேர்ல இருக்கா, பட்டா டாக்குமெண்ட் பாக்குறீங்க, பட்டா பாக்குறீங்க, கரண்ட் டேட் ஈசி போட்டு பாக்குறீங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா. அந்த கரண்ட் டேட் ஈசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து வர்றது, அந்த இடத்துக்கான சோஃபார் நடந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த ஈசி காப்பில வந்துடும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க பேசி ரேட் நெகோசியேஷன் பண்றாம இருந்தா ரேட் நெகோசியேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அது கவர்மெண்ட் ஃபீஸ் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 15 to 30 டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்கிறது நீங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டாலே ஒரு இடத்த நீங்க ப்ராப்பரா வாங்கிட்டீங்கிறது போதும். இது வந்து வாங்கினது வாங்கி அப்படியே நீங்க விட்டுறக்கூடாது. எய்தர் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஸோ நாங்க சஜஸ்ட் பண்றது ஜென்ரலா ஒரு ஃபென்சிங், ஒரு சோலார் லைட்டு, கேமரா, அதுலயே வந்து ஒரு கேமரா இப்படி இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணாலும் அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். மானிட்டர் பண்ணாமலே நாம விட்டுட்டோம் அப்படின்னா சில சமூக விரோதிகளுக்கு நம்ம இடத்த அவங்க பட்டா போட்டு கொடுத்து இல்ல நம்ம இடத்த விற்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஏற்படுறது, இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்றது, இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. சோ ஒரு இடம் மானிட்டர்ல இருந்தாலே இந்த சிசிடிவி கேமரா எதுக்கு வைக்கிறோம்? திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, அது செகண்டரி தான். கேமரா இருக்குடா திருடக்கூடாதரா அப்படின்றதுக்கு தான். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வைக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க 30 வருஷம் டாக்குமெண்ட் பாக்குறோம், கரண்டா அந்த ஈசி எல்லாம் எடுத்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதே இடத்த நமக்கே தெரியாம இன்னும் வேற ஒருத்தவங்க நம்மளோட இடத்த விக்கிறாங்கன்னா அதை வாங்க போறவங்க ஈஸி எடுத்து பார்க்கும்போது இது வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்குன்றது தெரிஞ்சிடும் இல்லையா? அதெல்லாம் பார்த்தா அது ரொம்ப பெரிய ஸ்கேம். ஆக்சுவலா அவங்க தெரிஞ்சுதான் வாங்குறாங்க, தெரியாம வாங்கல. வாங்குறவங்களும் தெரிஞ்சுதான் வாங்குறாங்க, இவங்களும் ஃபேக் டாக்குமெண்ட் தெரிஞ்சுதான் கிரியேட் பண்றாங்க. அந்த மாதிரியும் பண்றாங்க. இப்ப அது நடக்கிறது இல்ல. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நடந்தது. இப்ப அந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன், எல்லாமே ஆதார் பேஸ்ட் சிஸ்டம், வெரிஃபிகேஷன்லாம் இப்ப கவர்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப பயங்கரமா வெரிஃபை பண்ணுது. அதனால வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பக்காவா ஆயிடுச்சு. இப்போ உங்க பேர்ல தான் இடம் இருக்குதுன்னா உங்க பேர்லயே உங்களை மாதிரியே இருக்க வேற ஒருத்தர் கூட்டு போயிட்டு ஆதார் வச்சுட்டு இவருதான் அவருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். அது கூட நடக்குமாங்கிறது தெரியல. இந்த டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட் ஸ்கேம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 4 years 5 years முன்னாடி நடந்தது. இப்ப அது ஒன்றும் பெருசா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடத்த முடியும். லேண்ட் வாங்க போனோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆமா, டிஜிட்டலைஸ் ஆனதால எல்லாமே ஒண்ணுக்கு மேப் ஆகி இருக்கிறதால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே பயங்கரமா மேப் ஆயிருக்கு. சோ இப்படியே போயிடுச்சுன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேப் ஆச்சுன்னா இனிமே அந்த திருட்டுங்கிறத எதுலயுமே வந்து சாத்தியம் இல்லாம போயிடும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னு முடிவானுச்சுன்னா அதோட வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல, இத வந்து யாரு டிசைட் பண்றா? மார்க்கெட் பிரைஸ்னு ஒண்ணு நம்ம சொல்றோம்ல. இப்போ நீங்க எந்த ப்ரோமோட்டர்ஸ் பண்ணாலுமே அவங்க போய் கேக்குறதோட மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எங்க கிட்ட கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. அது எப்படி வருது? இது மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க மேக்ஸிமம் ஒருத்தர் சேல் பண்ணுவாரு, அதுதான் மார்க்கெட் பிரைஸ். அந்த சரௌண்டிங்ல ஒருத்தர் மேக்ஸிமம் பிரைஸுக்கு சேல் பண்ணுவார், அதுதான் மார்க்கெட் பிரைஸ். இப்போ நீங்க பெட்ரோலியம் பிரைசஸ் யாரு டிசைட் பண்றாங்க, இல்ல 1 கிலோ தக்காளியோட பிரைசஸ் யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இதோட மார்க்கெட் பிரைஸையும் அங்க இருக்கிற கீ பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்றாங்க. இடத்துக்கான பிரைஸ் தான் நம்ம கொடுத்து வாங்குறோமா அப்படின்னா அது கிடையாது. அங்க இருக்கிற கீ பிளேயர் என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ஏரியால ரேட்டா அமையுது. ஆனா அதை விட அங்க கம்மியா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு 5 கிலோ தக்காளி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கிலோ தக்காளியுமே என் கையில இருக்குது அப்படின்னா யார்கிட்டயுமே அந்த தக்காளி இல்ல, அது என்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னா நான் 1000 ரூபாய் சொன்னாலும் வாங்க ரெடியா இருக்கிறவங்க வாங்குவாங்க. வேற அதை வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் கூட இருக்கலாம். பட் நான் 1000 ரூபாய் சொல்றேன். இப்ப அடுத்து நான் அந்த 1000 ரூபாய்க்கு அந்த தக்காளி வச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடைச்சிருக்குது, நீங்க வந்து 800 ரூபாய் சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் மார்க்கெட் ரேட்ல இருந்து 200 ரூபாய் கம்மி பண்ணி தரேன்
அப்படின்னு சொல்றீங்க. சோ அந்த மார்க்கெட் ரேட்டுங்கிறது கீ பிளேயர் ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு தான். கைட்லைன் வேல்யூங்கிறது கவர்மெண்ட்ல கடைசியா அந்த இடத்துல அந்த ஏரியால அங்க இருக்கிற சர்வே நம்பர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கிற வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ. கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம். கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு லாபம், மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணா செல்லருக்கு லாபம். கஸ்டமருக்கு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். மார்க்கெட் வேல்யூல இருந்து கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, காசே வச்சிருக்க மாட்டீங்க, 100% லோன் கேட்பீங்க. உங்களுக்காக வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அவங்க லேண்ட்லயே சேல் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா லோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பட் அப்படி நீங்க 100% லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கட்டுற வட்டியோட போர்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர அந்த மாதிரி எடுத்து வாங்குறது வேஸ்ட். நாம ஜெனரலா சொல்றது எப்படி சொல்றோம், இல்லாத குறைக்கு 30% லோன் போடுங்க, அதுக்கு மேல யாரும் லோன் போடாதீங்க. இந்த 30% லோனையும் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல முடிக்கிற மாதிரி பாருங்க. இல்லனா காலத்துக்கும் நீங்க வட்டி மட்டும் தான் கட்டிருப்பீங்க. 20 வருஷம் 25 வருஷம்லாம் லோன் 20 வருஷம் 25 வருஷம்லாம் உங்களுக்கு டபுள் ஆயிடும். டபுளா இல்ல ட்ரிபிள் ஆகும். லேண்டோட வேல்யூ ஏறிடும்ல. லேண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஏறலாம் ஏறாமலும் போகலாம். நீங்க டெவலப்டு ஏரியால நீங்க வாங்குறீங்க, 8000 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க வாங்குறீங்க, 20 வருஷத்துல அது வந்து 30,000க்கு போகாது. 20 வருஷத்துல அது 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் போகலாம். ஏன்னா அது ஆல்ரெடி டெவலப்ட் ஆயிடுச்சு, அதோட பீக்கை தொட்டுடுச்சு. அண்டர் டெவலப்பிங்ல நீங்க சொல்றீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எல்லாமே வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு இயர்லி பாத்தீங்கன்னா ஒரு 15% ரெவென்யூ வர மாதிரி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அது வந்து அப்படிதான் போகும். ஸோ வேல்யூயை பொறுத்த வரைக்கும் வந்து இங்க ஒரு இடத்துல நீங்க இடம் பாக்குறீங்கன்னா ஒருத்தர்கிட்டே போய் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணாம அந்த இடத்த சுத்தி உட்காந்து பார்த்து யார் யார் லே அவுட் போட்டிருக்காங்க, என்னென்ன ரேட்ஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அங்கத்தோட கைட்லைன் வேல்யூ எவ்வளவு இருக்குதுங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நெகோசியேட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஹவுசிங்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டிருப்பாங்க, பில்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க, டெவலப்பர்ஸ்னு போட்டிருப்பாங்க. சோ இவங்கல்ல நம்ம யாரை செலக்ட் பண்ணி வாங்கலாம், இல்ல எல்லாருமே ஒண்ணுதானா? வேற வேற பேர் போட்டு ஒரே வேலையை தான் ஒரே வேலையை செய்யறவங்க கூட இருக்கிறாங்க. உண்மையிலே யாருக்கிட்ட வாங்கணும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு பொருளை நீங்க வந்து ஹோல்சேலர்ட்ட வாங்குவீங்களா ரீட்டைலர்ட்ட வாங்குவீங்கன்னா ஹோல்சேலர்ட்ட வாங்குவீங்க. யாரு ஒரிஜினலா அந்த இடத்தை எடுத்து ப்ரொமோட் பண்றாங்களோ நீங்க அவங்கள்ட்ட வாங்கும் போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ்க்கான கமிஷன்ஸ் எல்லாமே இங்க கட் ஆயிடும். நீங்க வந்து டைரக்ட் காஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும். சே ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த கான்செப்டை உடைக்க கூடாது இருந்தாலும் நான் உடைச்சிடுறேன். ஒரு லேண்ட் எடுத்து ஒரு டெவலப்பரோ இல்ல ஒரு ப்ரொமோட்டரோ ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட் பண்ணி அவங்க கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்ல இருந்து மார்க்கெட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா 500ல இருந்து 600 வரைக்கும் மினிமம் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ அவங்களுக்கு இவங்களுக்கும். ஆமா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரு அப்படின்னு ஜெனரலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து ப்ரொமோட்டர். நாங்க ஒரு லேண்ட் எடுத்து ஒரு லே அவுட்டை நாங்க தான் டெவலப் பண்றோம். இப்ப நாங்க டைரக்ட் செல்லிங்க்குமே வரோம். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 2 லே அவுட் இருக்கு. கூடாஞ்சேரி கன்னிவேக்கம்னு ஒரு லே அவுட் இருக்கு, நம்ம வீடியோ போட்ட லே அவுட். அதை நாம வந்து கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2-3க்கு கொடுக்குறோம். ஆனா அந்த ஏரியால நீங்க மத்த பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா 2850 29 போடுவாங்க. அந்த 600 ருபீஸ்ங்கிறது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கினா அது உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய், அது வெறும் 600 ரூபாய் கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். உங்க கொஸ்டினுக்கான பதில், யாரு ஒரிஜினலாவே ப்ரோமோட் பண்றாங்க அதை வாங்கி டெவலப் பண்ணி ரெடி பண்ணவங்க ஓன் கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனில வாங்கும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் வந்து கம்மியா இருக்கும். டாக்குமெண்டேஷன் வைஸ் எல்லாமே ஒன்னாதான் வரும். ஆனா பிரைசிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்றவங்கள்ட்டையும் ப்ரோமோட் பண்றவங்கள்ட்டையும் கம்மியா இருக்கும். பிளஸ் அவங்களே ஓனா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தாங்கன்னா, இப்ப நாங்க வந்து இமயம் ப்ரோமோட்டர்ஸ் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில இருக்கோம். ஸோ லேண்ட் எடுக்கிறது, டெவலப் பண்றது, லே அவுட்ஸ் போடுறது எல்லாமே அதை நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இவனால நாங்களும் மார்க்கெட்டிங்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நாம வந்து மார்க்கெட்டிங் கொடுக்கறத விட டைரக்டா கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுத்துடலாம் தான் நம்ம வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்க கிட்ட நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு 400 to 500 வந்து அங்க இருக்கிற மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். உங்க லே அவுட்டுக்கு பக்கத்துல இருக்க லே அவுட்ல வாங்குறத விட கம்மியா இருக்கும். ஸோ ரெண்டு சேம் ரேட் தான், ஆனா உங்களால கம்மியா கொடுக்க முடியும். கம்மியா ஏன் கொடுக்க முடியுதுன்னா நான் வந்து என்னோட லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டேன், அதனால கம்மியா கொடுக்க முடியுதே தவிர யாருமே பிசினஸ் வந்து நஷ்டத்துக்கு பண்ணல. சோ நீங்க ப்ரோமோட்டர்ஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகாம ப்ரோமோட்டர்ஸாவே இருந்து சேல் பண்றோம். ஆமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா அந்த மாதிரி பல்கா யார் எடுத்து ஒரிஜினலா யார் டெவலப் பண்றாங்களோ ஒரு சாதாரணமான தெருக்கடையில இருக்கிற காய்கறி கடையில வாங்காம நீங்க போய் கோயம்பேட்லயே காய்கறி வாங்குனீங்கன்னா என்ன வித்தியாசம் வருமோ அந்த வித்தியாசம் தான் இந்த டெவலப்பர்கிட்டையும் ப்ரோமோட்டர்கிட்டையும் டைரக்டா பண்ணும்போது
வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இமயம் ப்ராப்பர்ட்டிஸோட பெனிஃபிட்ஸே வந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரொமோட்டருக்கு வந்து டெவலப் பண்ண காஸ்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா என் கஸ்டமருக்கு கொடுக்கறது. அதுதான் எங்களோட மோட்டாவே. நடுவில் யாரெல்லாம் இதுல கட் ஆகுறாங்க? ஜென்ரலா பார்த்தா சேனல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அவங்க எல்லாம் கட் ஆயிடுவாங்க. சின்ன சின்ன புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுவாங்க. நாமளே வேற ஒரு கம்பெனிக்கு மேண்டேட் கொடுப்போம். அப்படி நம்ம அந்த கம்பெனிக்கு மேண்டேட் கொடுக்கும்போது அந்த கம்பெனியே கட் ஆயிடுது. ஸோ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு பெனிஃபிட் வந்து கொடுக்குறோம். விவசாயிகளிடமிருந்து நேரடி விற்பனைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து டெவலப்பர் வந்து இது வந்து நேரடி விற்பனைங்கிறதால உங்களுக்கு வந்து விலை கம்மியாகும். அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க தான் ஓன் டெவலப்பரோ அவங்கள்ட்ட நீங்க போய் வாங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை அங்க கம்மியாவே இருக்கும். ஸோ இதை தான் வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. இதை தான் இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லேண்டை பத்தின நிறைய விஷயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சார் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நீங்க இடம் வாங்குறீங்க இல்ல வாங்கணும் ஐடியா இருக்கு அப்படின்னா எனி டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்க இவங்க கிட்ட தான் இடம் வாங்கணுன்றது கிடையாது. நீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே இவங்க கிட்ட நீங்க ஒரு டீடைல்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, எது தேவையோ அதுதான் தர்மம். ஸோ தேவைக்கு மீறியோ இல்ல வந்து நம்ம சக்திக்கு மீறியோ ஒன்று நம்ம வாங்கிட்டு அதனால வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆட்படக்கூடாது. அதனால எங்க இடம் வாங்கலாம், அந்த இடத்த எப்படி வெரிஃபை பண்ணலாம், இல்ல நான் வந்து வாங்கலாமா வேணாமா, இல்ல என்னோட கமிட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு, இதை நான் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலும், இல்ல ப்ரோ நான் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே, நிலம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க வீடியோல தெரியுற இந்த நம்பருக்கு எங்களை ரீச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா பிரதர் வந்து கேட்க மறந்த கேள்விகள் எதனா ஒண்ணு இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அந்த கமெண்ட் ரெஸ்பான்ஸ் வீடியோ நாங்க தனியே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து கொடுக்கலாம். சோ எங்களோட மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல சரியான இடத்த வாங்குறது, அந்த இடத்துல வீடு கட்டலாமா வேணாமா அப்படின்றதுக்கான டிசிஷன் நீங்க கரெக்டான எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும், உங்களை சுத்தி இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்ணா பின்னான்னு கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் எல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம், அந்த கால்ஸ் நீங்க பேசலாமா வேணாமா, இல்ல யாராவது மேனிபுலேட் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கவர்ச்சிகரமான ஆஃபர்ஸை நம்பாதீங்க. யாருமே எந்த ஆஃபர் கொடுத்தாலும் நம்மளோட காசை வாங்கிட்டு தான் நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரியான இடத்துல ஒரு இடத்த வாங்குறீங்க, அது சரியான நேரத்துல வாங்குறீங்க, சரியான ஆட்கள்ட்டையும் வாங்குறீங்க, சரியான அமௌண்ட்லயும் வாங்குறீங்க. இந்த 4 சரியும் சரியாக இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையும் அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்றது என்னோட வந்து பாத்தீங்கன்னா தாழ்மையான கருத்து. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுக்கு எங்களோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் நீங்க வந்து யோசனை பண்ணாம இந்த நம்பருக்கு எங்களை ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை. பாய்.